ஹாய் கைஸ், என் பேர் ராஜா முகமது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் செய்த ஒரு செயல் கூகுள் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் பெருசாக பேசுகிறாங்கல்ல ஏஐன்னு, அந்த ஏஐ யூஸ் பண்ணி, கூகுளோட ஏஐ யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீச்சர், ஒரு கண்ணு தெரியாத நபரால் அவரோட மொபைல் கேமரா வழியாக அவர் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன, அந்த பொருள் உணவாக இருந்தால், ஒரு ஃப்ரூட்டாக இருந்தால் அது கெட்டு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வாய்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அவரால். ரெண்டாவது விஷயம், ஒரு போர்டை பார்க்குறோம், அந்த போர்டில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னா நம்ம டயல் பண்ணுவோம் இல்லையா, அதை டயல் பண்ணாமலே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த நம்பருக்கு கால் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோவில் ஒரு நம்பர் எழுதியிருக்கு, அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணணும்னு நினச்சோம்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே கால் போயிடும். ஒரு பிஸ்னஸ் கார்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது நம்ம கான்டாக்ட்ஸாகவே சேவ் ஆயிரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் பிளானர். ஒவ்வொரு வெக்கேஷன்லையும் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணுறோம். சில பேருக்கு எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அவங்களுக்காக எங்கேருந்து கிளம்புறாங்க, கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் கிளம்புறாங்க, எதில் போகிறாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை ஓன் வெஹிக்கிளாக, போகிற வழியில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி இந்த ஆப்பே அவங்களுக்கு கொடுத்துரும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வீட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. இந்த ஆப் மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அதை ஈஸியாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, இல்லை தமிழில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த ஆப்பே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிடும். வேர்ல்டு வைடு மொத்தம் அரௌண்ட் 1000 ஆப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 2 ஆப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆப் என்னோடது. இந்த ஆப் பயனுள்ளதாக இருக்கும், நிறையா மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, நம்ம ஊருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்கு ஓட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட கூகுளில் போயிட்டு ஜெமினி ஈஸ் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட் லிங்க்கே வந்துடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்களே, பார்வையற்றோரின் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய முயற்சிக்கு எப்படி வாக்களிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், வாக்களிக்கக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓட் இல்லைன்னா வாக்களியுங்கள் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஹார்ட் சிம்பிள்ஸ் வரும். அவ்வளோதான். நன்றி.